Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். தேர்ட் லெசனில் மேக்னட்டிசமில் இன்றைக்கி முக்கியமான கான்செப்டை பார்க்க போகிறோம். காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். காந்த இருமுனை என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச காந்த இருமுனை என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய சட்ட காந்தம் பார் மேக்னெட்டை தான் வந்து நம்ம காந்த இருமுனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மின் இருமுனைனா நம்ம வந்து வாட்டர் மாலிகுல் அதெல்லாம் கூட கண்ணால் பார்க்க முடியாத விஷயம். ஆனால் காந்த இருமுனையை நம்ம கண்ணால் பார்க்க முடிகிறது. ஸோ வி ஹாவ் அ பார் மேக்னெட். ஸோ இதுதான் நமக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய பார் மேக்னெட் வந்து ஒரு காந்த இருமுனையாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மேக்னெட்டோட ஆக்சிஸில், இப்போ மேக்னெட்டோட ஆக்சிஸுங்க உங்களுக்கு தெரியும், நார்த்தையும் சவுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு கோடு, காந்தத்தினுடைய வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கக்கூடிய கோடு தான் வந்து காந்த அச்சுன்னு சொல்கிறோம். அந்த காந்த அச்சில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். We are going to determine the magnetic field at a point along the axis of a magnetic dipole, say bar magnet. புரியுதா? ஸோ ஒரு காந்த இருமுனையினுடைய அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நிலைமின்னியலில் மின் இருமுனையோட அச்சுக்கோட்டில் எப்படி வந்து மின்புலம் கண்டுபிடிச்சோமோ அதே அப்ரோச் தான், சேம் திங். அப்ரோச்சில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எழுத்துக்கள் மட்டும்தான் மாறப்போகுது அப்படிங்கிறதான் விஷயம். நீங்கள் அதையும் இதையும் நீங்கள் என்ன சார் திருப்பி அதே மாதிரி படிக்க வேண்டியது இருக்கே நீங்கள் யோசிக்கலாம். பட் அதே விஷயங்கள் தான். ஆனால் இது மின்புலம், இது காந்தப்புலம். இங்கே படிக்கிறது மின் இருமுனை, இங்கே படிக்கிறது காந்த இருமுனை. ஸோ இது எலக்ட்ரிக் டைபோல், இது மேக்னெட்டிக் டைபோல், அவ்வளோதான் விஷயம். இங்கே எழுத்து, இங்கே வந்து சார்ஜு, இங்கே போல் ஸ்ட்ரென்த்து, முனை வலிமை. இந்த கம்பேரிசனோட படிங்க, திஸ் வில் பி வெரி ஈஸி. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். காந்தத்தினுடைய பண்புகள் பார்த்தோம், காந்தப்புல கோடுகளுடைய பண்புகள் பார்த்தோம், அப்படி நிறைய விஷயம் பார்த்தோம். அதில் ஒன்று காந்த புலம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஸோ காந்த புலம் என்பது என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இது வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை QM. ஃபோர்ஸ் ஒரு வெக்டர் குவான்டிட்டி நமக்கு தெரியும். காந்த புலம் என்பது என்ன அப்படின்னா F வெக்டர் டிவைடட் பை QM. QMங்கிறது முனை வலிமை, போல் ஸ்ட்ரென்த். அதாவது ஓரலகு முனை வலிமை உணரக்கூடிய விசை. ஒரு காந்தத்தை சுற்றிலும் காந்த புலம் இருக்குது. ஒரு புள்ளியில் காந்தப்புல வலிமை, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அல்லது காந்த புலம் அந்த இடத்துல எப்படி வரையறை செய்யப்படுகிறதுனா, ஓரலகு முனை வலிமை. இது வந்து எப்படின்னா டெஸ்ட் சார்ஜ் அங்கே படித்தோம் இல்லையா, சோதனை மின்துகள் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டெஸ்ட் மேக்னெட்டிக் போல், அவ்வளவுதான். ஒரு டெஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போல் வந்து ஓரலகு முனை வலிமையை கொண்டிருக்குமே. ஆனால் இஃப் இட் ஹேஸ் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் F வெக்டர், தட் இட் செல்ஃப் இஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஓரலகு முனை வலிமை எவ்வளவு விசையை உணர்கிறதோ ஒரு புள்ளியில், காந்தத்தை சுற்றி இருக்கக்கூடிய வெளியில் ஒரு புள்ளியில் ஓரலகு முனை உணரக்கூடிய விசை தான் காந்தப்புலம், காந்தப்புல வெக்டர் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு வந்து என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா வரும்? அலகு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஏன்னா இது வந்து நியூட்டன், இது வந்து ஆம்பியர் மீட்டர். ஸோ நியூட்டன் ஆம்பியர் பவர் -1 மீட்டர் பவர் -1 சொல்கிறோம். இப்போ இதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா, அதாவது பரிமாண வாய்ப்பாடு என்ன வரும்னு கேட்பாங்க இல்லையா, 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸுக்கு தெரியும். ஃபோர்ஸ் வந்து mLT பவர் -2, ரைட்டா? mLT பவர் -2 இதான ஃபோர்ஸு. F இஸ் ஈக்குவல் MA, A வந்து LT பவர் -2. இது வந்து ஆம்பியர் மீட்டர். ஸோ ஆம்பியருக்கு நம்ம ஏன்னு போட்டுக்கலாம், மீட்டருக்கு வந்து என்னது டைமென்ஷன் L. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த L கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும், M, ஓகே, MA பவர் -1 T பவர் -2. So this is the dimension for the magnetic field, காந்தப்புலத்து. அப்போ அதே மாதிரி காந்த பாயத்துக்கு அப்போ என்ன வரும், phi. ஏன்னா phi வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன சொல்கிறோம், இட் இஸ் த டாட் ப்ராடக்ட் ஆஃப் B வெக்டர் அண்ட் A வெக்டர் சொல்கிறோம், BA அதோட மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ phi வந்து என்ன வரும், B டிவைடட் பை ஏன்னு வருமா? ஓகே, B வந்து MA to the power of -1 T power -2 divided by A வந்து என்னது, ஏரியா வந்து L ஸ்கொயர். அப்போ என்ன வந்துடும், ML to the power of -2 T to the power of -2 A power -1. ஓகே, பார்த்துக்கோங்க, சரியான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ காந்த புலத்துக்கு நீங்கள் பரிமாண வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காந்த பாயத்திற்கும் நீங்கள் பரிமாண வாய்ப்பாடை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காந்த பாயத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு யூனிட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ காந்த பாயத்திற்கான பரிமாண வாய்ப்பு டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் என்ன வருது? phi is equal to BA தான். சாரி, நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். phi வந்து BA தான், B by A கிடையாது. ஓகே, ஸோ phi வந்து BAங்கிறதுனால B வந்து MA பவர் -1 T பவர் -2 இன்ட்டு வாட் இஸ் யுவர் A வந்து L ஸ்கொயர். அப்போ என்ன யூனிட் வருது? டைமென்ஷன் வந்து ML ஸ்கொயர் A பவர் -1 T பவர் -2. ஓகே, ஏன்னா டைமென்ஷனில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் மிஸ்டேக் வந்துடும். அதனால் செக் பண்ணிங்க. ML ஸ்கொயர் இருக்கா, T பவர் -2 இருக்கா, இருக்குது. A பவர் -1 இருக்கா, இருக்குது. எஸ். ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது காந்த புலத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு, இது வந்து காந்த பாயத்திற்கான பரிமாண வாய்ப்பாடு. ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோம். அது என்ன அப்படின்னா, காந்த இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு ஒன்று சொன்னோமா, ஞாபகம் இருக்கா? எஸ், காந்த இருமுனை திருப்புத்திறன், அதாவது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இப்போ இந்த இடத்துல நார்த் போல் இருக்குன்னு வச்சுங்க, இந்த இடத்துல சவுத் போல் இருக்குது. ஓகே, இங்கே நார்த் போல், இங்கே சவுத் போல். ஸோ இங்கே முனை வலிமை QM, இது நார்த்து. இங்கே முனை வலிமை QM, இது சவுத்து. ரெண்டுமே ஈக்குவல் தான். அதாவது QM S is equal to QMN. ரெண்டுமே சமமான முனை வலிமைகளை கொண்ட ஈக்குவல் போல் ஸ்ட்ரென்த் தான். அதில் there is no difference. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இது அச்சு, இது மிட் பாயிண்ட்டு. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒரு சட்டக்காந்தமாக இருந்தால் இதோட டோட்டல் லெங்க்த் வந்து we set 2L. அப்படின்னா இது எல்லாருக்கும், இது எல்லாருக்கும். பட் ஜென்ரலைஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்போம்னா, நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் படிக்கும்போது இதை வந்து இதோட இந்த நார்த்து போலோட பொசிஷன் வெக்டர், அங்கே சார்ஜோட பொசிஷன் வெக்டர் சொல்கிற மாதிரி இங்கே நார்த்து போலோட பொசிஷன் வெக்டர் வந்து R ப்ளஸ் வெக்டர்னு வச்சுங்க. ஏன்னா இது வந்து ஐ கேப்பு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் இது என்னவாக இருக்கும்? மைனஸ் ஐ கேப்பாக இருக்கும். அதனால் வந்து இது R ப்ளஸ் வெக்டர். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது இது R மைனஸ் வெக்டர். அதாவது நார்த்தோட பொசிஷன் வெக்டர் வந்து R ப்ளஸ்ஸு, சவுத்தோட பொசிஷன் வெக்டர் வந்து R மைனஸ். புரியுதா? ஓகே, இப்போ டைபோல் மொமெண்ட் வெக்டரை எப்படி எழுதுகிறோம்? நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம வந்து எழுதியிருக்கிறோம் டைபோல் மொமெண்ட். அதே மாதிரி தான் அங்கே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ டெஃபினேஷன் இதுக்கு என்ன, காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லுவோம் அப்படின்னா, முனை வலிமையையும் முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவையும் பெருக்கினால் கிடைக்கும் பெருக்கல் பலன். அதாவது QM-ஐயும் ஏதாவது ஒரு முனை வலிமை எடுத்துங்க, எனி ஒன் போல் ஸ்ட்ரென்த் யூ கேன் டேக். ஸோ அதையும் இந்த போல் ஸ்ட்ரென்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டைபோல் மொமெண்ட் வெக்டர். அது வந்து நமக்கு தெரியும். இப்போ இது வந்து QM இன்ட்டு 2L, இது ரெண்டு தான் இதோட ப்ராடக்ட் தான். ஸோ 2QML அல்லது 2LQM எப்படி வேணால் எழுதிங்க. ஸோ இதுதான் வந்து டைபோல் மொமெண்ட் வெக்டருடைய எண் மதிப்பு, மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல். பட் வி ஹேவ் டு சே த டைரக்ஷன் இல்லையா, ஏன்னா டைபோல் மொமெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்போ இது என்ன டைரக்ஷனில் வருங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இந்த நார்த்து போலுடைய போல் ஸ்ட்ரென்த் எடுத்துக்க போகிறோம், இன்ட்டு அதோடைய பொசிஷன் வெக்டரை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ R ப்ளஸ் வெக்டர். ஓகே, ப்ளஸ் அடுத்தது இது QM. ஸோ ரெண்டையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ அசியூம் தட் QM. ஸோ ரெண்டையும் QM எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து R மைனஸ் வெக்டர். ஓகேவா? ஆனால் இந்த எப்படி வந்து அங்கே எலக்ட்ரிக் டைபோலில் மின் இருமுனையில் ஒன்று ப்ளஸ் Q இன்னொன்று மைனஸ் Q சம எண் மதிப்பாக இருந்தாலும் வேறுன மின் துகள் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கே நார்த்து சவுத்தோட முனை வலிமை போல் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக இருந்தாலும் ஈக்குவலாக இருந்தாலும் ரெண்டும் வேற துருவங்கள். அதனால இங்கே என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் QMனு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஸோ QMன்னு இங்கே காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், R ப்ளஸ் வெக்டர் வரும், மைனஸ் என்ன வரும், R மைனஸ் வெக்டர் வரும். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு QM இன்ட்டு
ஆர் ப்ளஸ் வெக்டருடைய மதிப்பு என்ன? தட் இஸ் எல். சரியா? அப்போ இது வந்து எல். இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம எல் வெக்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. அல்லது எல் வெக்டர்னால் என்னன்னு சொல்கிறேன். எல் வெக்டர் ப்ளஸ் மைனஸ், அப்போ இது ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எல் வெக்டர், இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எல் வெக்டர். அப்போ இது என்னது? மைனஸ் எல் வெக்டர். சாரி, இது மைனஸ் எல் வெக்டர். அப்போ என்ன வருது? QM எல் வெக்டர் ப்ளஸ் எல் வெக்டரா, ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? 2L வெக்டர். ஸோ QM இன்ட்டு 2L வெக்டர். ஓகேவா? இப்போ ஐ கேன் சே வாட் இஸ் எல் வெக்டர். எல் வெக்டர் என்னது? எல் இன்ட்டு ஐ கேப். அதான் எல் வெக்டர். எல் இன்ட்டு ஐ கேப். தேர்ஃபோர் த டைபோல் மொமெண்ட் வெக்டர், காந்த இருமுனை திருப்புத்திறன் வெக்டர் என்னவா இருக்குன்னு பாருங்கள். அப்போ 2L QM இன்ட்டு என்ன வரும்? ஐ கேப். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ பிஎம்மோட டைரக்ஷன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இது என் மதிப்பு. 2L QMங்கிறது என்ன? என் மதிப்பு. ஐ கேப், ஐ கேப் எந்த டைரக்ஷன்? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டருடைய திசை என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்படின்னா எந்த துருவத்திலேருந்து எந்த துருவத்துக்கு போகுது? தென் துருவத்திலிருந்து வட துருவத்தை நோக்கி இதனுடைய திசை அமைகிறது. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் தி டைபோல் மொமெண்ட் வெக்டர் ஈஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். புரியுதா? மின் இருமுனை திருப்புத்திறன் படித்த மாதிரியே தான் இங்கேயும். அப்போ காந்த அங்கே வந்து மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூன்னு சொல்லுவோம். அதே போல் காந்த இருமுனை திருப்புத்திறன் வெக்டரானது தென் துருவத்திலிருந்து வட துருவத்தை நோக்கி அமையும் என்பதை இந்த ஃபார்முலாவிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் இங்கே ஐ கேப் வருது, அங்கேயும் 2QA ஐ கேப்னு வரும், இங்கே 2QML எல்லாம் ஒன்று தான், எழுத்து மட்டும்தான் மாறுது, வேறு எந்த விஷயங்களும் இங்கே மாறலை. அப்போ ஐ கேப் வர்றதுனால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு அதோடைய டைரக்ஷன் வருது. அப்போ எங்கேருந்து எங்கே போகுது டைரக்ஷன்? எஸ்லேருந்து எண்ணுக்கு போகுது. அப்போ காந்த இருமுனை திருப்புத்திறனுடைய அந்த திசையானது நமக்கு தென் துருவத்திலிருந்து வட துருவத்தை நோக்கி அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குட். எடுத்துடலாமா? ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நீங்கள் லோயர் கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விரட்டும், வேறின துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். லைக் போல்ஸ் என்ன பண்ணும்? ரிப்பல் ஈச் அதர். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். படிச்சிருக்கீங்களா? இப்போ இது வந்து பாருங்கள், இது நார்த்து போல் எனக்கு தெரியுது, ஏன்னா இந்த டாட் இருக்கிறதுனால இது நார்த் போல் சொல்கிறேன். இது என்ன போல்னு எனக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வரேன். பாருங்கள், சேர்க்கவே முடியல. சேர்க்க முடியுதா? சேர்க்க முடியுதா? அப்போ கண்டிப்பாக இந்த போல் என்னவாக இருக்கும்? நார்த் போலாக தான் இருக்கும். ஸோ அப்போ லைக் போல்ஸ் வந்து கண்டிப்பாக சேரலை. இப்போ லைக் போல்ஸ் ஒன்றை ஒன்று விரட்டுகிறது. விரட்டுதா? பார்க்குறீங்களா? என்னால் சேர்க்க முடியல பாருங்கள், என்னால் சேர்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஓகே. அப்போ இது என்னவாக இருக்கும்? சவுத் போலாக இருக்குமா? திருப்புறம் பாருங்கள், ஒட்டிக்குதா? அப்போ வேறின துருவங்கள் என்ன பண்ணுது? அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். சரி, இப்போ இது சவுத்துனா இது சவுத்து தானே? ஓகே, இது சவுத்துனா இப்போ இது சவுத்து. இது ரெண்டு சேருமா? ரெண்டு சவுத் சேருதா பாருங்கள். ரெண்டு நார்த்தும் சேரலை, ரெண்டு சவுத்தும் சேரலை. இப்போ இதை நார்த்தாக மாற்றிட்டோம்னா எஸ். அப்போ என்ன பண்ணுது? இதை தான் கூலும் கண்டுபிடிச்சார். ஓரின துருவங்கள் வட துருவத்தை விரட்டுகிறது, தென் துருவத்தை விரட்டுகிறது. ஓரின துருவங்கள் ஓரின முனைகள் வந்து எப்படி லைக் சார்ஜஸ் அங்கே ரிப்பல் பண்ணுற மாதிரி இங்கே லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஈச் அதர். புரியுதா? ஒரு QM நார்த்து வந்து என்ன பண்ணுது? இன்னும் ஒரு QM நார்த்தை விரட்டுகிறது. ஸோ ரிப்பல் ஈச் அதர். ஆனால் ஒரு QM நார்த்து வந்து என்ன பண்ணுது? ஒரு QM சவுத்தை வந்து என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது அட்ராக்ட் பண்ணுது, இது அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது ரிப்பல்சன், இது வந்து அட்ராக்ஷன். இந்த கவர்ச்சி விசை மற்றும் விரட்டு விசையானது இது எதை போல ஒத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், எப்படி நான் வந்து மின் துகள்களுக்கு இடைப்பட்ட விசையை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணமோ கூலும் விதியை யூஸ் பண்ணி, அதே கூலும் விதி தான் காந்தவியலில் கூலும் விதி. ஸோ நீங்கள் கொஸ்டின் வந்து பேப்பரில் பார்க்கும்போது
காந்தவியலில் கூலும் விதி கேட்குறான், ஜெனரலைஸ் பண்ணி கேட்டான்னா நீங்கள் எதை வேணால் எழுதலாம். காந்தவியலில் கூலும் விதி அப்படின்னா இதை மட்டும்தான் எழுதணும். மின்னியலில் கூலும் விதினா நீங்கள் அதை மட்டும்தான் எழுதணும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் போத். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், QMAன்னு ஒரு முனை எடுத்துக்கிறேன், QMBன்னு ஒரு முனை எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கு இடையில் என்ன ஃபோர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் விரட்டு விசை இருக்கலாம் அல்லது கவர்ச்சி விசை இருக்கலாம். எந்த விசையாக இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர் வெதர் இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் வெக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரெங்க். அந்த முனை வலிமைகளுடைய பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல்ஸ். Since it is a vector quantity, we have to put a unit vector. So F vector is equal to constant போடலாமா, constant QMA into QMB divided by R square into R cap. ஓகேவா? இந்த கான்ஸ்டன்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 1/4 pi epsilon 0 ஏர் மீடியத்துக்கு வேக்யூமுக்கு, இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா μ0/4 pi is a constant. இந்த கான்ஸ்டன்ட் μ0 பார்த்தீங்கன்னா is called magnetic permeability in free space. மீடியமாக இருந்தால் மியூன்னு போடுவோம். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸில் μ0. ஓகே. ஸோ திஸ் μ0 வேல்யூ இஸ், அதாவது காந்த உட்புகுதிறன், வெற்றிடத்தில் காந்த உட்புகுதிறன் μ0 வந்து 4 pi into 10⁻⁻7 ஹென்ரி பார் மீட்டர் இதோட யூனிட்டு. ஸோ K is equal to அப்போ என்ன வருதுன்னா 4 pi into 10⁻⁻7 divided by 4 pi ஹென்ரி மீட்டர் பவர் -1 கேன்சல் ஆச்சுன்னா கேயோட வேல்யூ என்ன 10⁻⁻7 ஹென்ரி மீட்டர் பவர் மைனஸ். இது யாவும் வச்சுக்க 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மேக்னெட்டிக் கூலும்ஸ்லால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 10⁻⁻7 ஹென்ரி பார் மீட்டர். ஸோ ஃபைனலி வி கேன் ரைட் இட் ஆஸ் K is equal to μ0 divided by 4 pi QMA into QMB divided by R square R cap. That's it. So this is what your Coulomb's law in magnetism. காந்தவியலில் கூலும் விதி. ஸோ இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட கவர்ச்சி விசை அல்லது விரட்டு விசையானது முனை வலிமைகளின் பெருக்குத் தொகைக்கு நேர்த்தகவிலும் இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் அமையும். The force of attraction or repulsion between the two poles of strength QMA and QMB is directly proportional to product of the two poles and inversely proportional to square of the distance between the two poles. That is the point. So this is what your Coulomb's law. Now let's go to the important question. What is that? So காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் காந்தப்புலம் எப்படி கண்டுபிடிக்கிறது? Yes, let us go to this question. So let's take this. So this is our bar magnet. So our bar magnetல this pole is north, this pole is south. Okay. So இந்த போல் இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ இது மிட் பாயிண்ட் O. ஸோ இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 2L, இங்கே லெங்க்த்து L, இங்கே லெங்க்த்து L. ஸோ திஸ் இஸ் த ஆக்சிஸ். ஸோ ஆக்சிஸில் ஐ டேக் எ பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து ஐ டேக் C. இந்த பாயிண்டில் வந்து ஒரு யூனிட் போல் ஸ்ட்ரென்த்து QM அப்படின்னு ஒரு போல் ஸ்ட்ரென்த் வச்சுருக்கேன். ஸோ இது யூனிட் போல் ஸ்ட்ரென்த்து. இங்கே தான் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், XH பாசிட்டிவ் XH நம்ம பார்க்குறோம். we know already the dipole moment vector PM vector is always from south to northங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துங்க, இது ஏபின்னு ஏதோ கொடுத்துங்க. ஸோ ஐ வில் டேக் ஃப்ரம் திஸ் போல், இந்த போல்லேருந்து சியோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓலேருந்து இந்த பாயிண்ட்டு சியோட டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு இருந்தால் இது என்னவாக இருக்கும்? ஆர்லேருந்து எல்லை மைனஸ் பண்ணிடுங்க, ஆர் மைனஸ் எல்லாக இருக்கும். இந்த லெங்க்த்து எல்லாம் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்லேருந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ இது பின்னு வச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு. நீங்கள் புக்கில் என்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்போ ஏசியோட லெங்க்த் ஆர் மைனஸ் எல்னா பிசியோட லெங்க்த் என்னவாக இருக்கும்? ஸோ இதோட லெங்க்த் வந்து ஆர் ப்ளஸ் எல்லாக இருக்கும். திஸ் இஸ் வாட் யுவர் டயக்ராம். இப்போ ஒரே ஒரு விஷயம் கவனிங்க.
மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நார்த்து போலில் வந்து எப்போதுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக இருக்கும். நார்த்து போலை பொறுத்த வரைக்கும் அது காந்த விசை கூட வட துருவத்தில் துவங்கி தென் துருவத்தில் போய் முடிகிறதுனால இது வந்து இந்த நார்த்து போல்னால் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டாக இருக்கும். அதே மாதிரி சவுத் போலில் கிடைக்கிறது வந்து எப்போதுமே டுவர்ட்ஸ் த போலாக இருக்கும். அதனால் புக்கில் வந்து உங்களுக்கு 2 ஆரோ மார்க்கும் ஈக்குவல் சைஸில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த புக்கில் கரெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஓகே, தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 136ல் ரெண்டையுமே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ ஈக்குவல் சைஸில் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த்து வெக்டர் குவான்டிட்டி, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத்து வெக்டர் குவான்டிட்டி. ஓகேவா? ஓகே, ஃபைன், புரியுதா? ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு தி ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா 1/4πε0 Q/, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன பார்த்தோம்? ஃபோர்ஸுக்கு வந்து μ0/4π, அதாவது எண் மதிப்பு நான் சொல்கிறேன், QMA × QMB பை R² R∗ பார்த்தோம் இல்லையா? ஸோ வெக்டர். அப்போ இது வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து நார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நார்த்துனால இங்கே பாயிண்ட் சியில் ஃபார்ம் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது அது வந்து BN. அப்போ வந்து எனக்கு ஒரு முனையினால் என்ன கிடைக்கிது? அப்போ இன்னொரு முனை என்ன? QM என்ன? ஓரலகு. அப்போ சப்போஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஓரலகு, இப்போ சப்போஸ் QMB வந்து இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது வந்து நார்த் அண்டு QMCன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது வந்து என்னென்னா ஃபோர்ஸ் பை QMC என்னவாக இருக்கும்? இது ஓரலகாக இருக்கும்போது ஓரலகு முனை உணரக்கூடிய விசை தான் என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு μ0/4π QM டியூ டு நார்த்து டிவைடட் பை R² R∗. அவ்வளோதான். அப்போ வடதுருவத்தினால் C என்ற புள்ளியில் உருவாகக்கூடிய காந்த புலம் என்ன? டியூ டு நார்த்துங்கிறதுனால BN வெக்டர் போட்டுக்கிறேன். ஸோ μ0/4π QM, it is north pole QMN divided by the distance square. Distance வந்து என்னது? R minus L the whole square. என்ன direction? Positive x axis is directed outwards. ஸோ பாசிட்டிவ் x axis போட்டுக்கிறோம். இந்த QM நார்த்து QM சவுத்து ரெண்டுமே ஒன்றுங்கிறதுனால நம்ம வந்து ஜஸ்ட்டு என்ன போட்டுக்கிட்டா போதும்? QMன்னு போட்டுக்கிட்டாவே போதும். சே திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இப்போ சவுத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். BS வெக்டர் என்ன வரும்? இட் இஸ் μ0/4π QM டிவைடட் பை என்ன வரும்? சிம்பிள் R+L the whole square இன்ட்டு -I∗. ஏன்னா நமக்கு தெரியும் இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுக்கு +I∗ இதுக்கு -I∗. ஓகேவா? குட். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் C என்ன வரும்னா ரெண்டையும் கூட்டினா போதும். ஸோ என்ன கிடைக்கும்? BN வெக்டர் ப்ளஸ் BS வெக்டர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாமா? μ0/4π. அதே போல் இந்த QMஐயும் வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1/R - L the whole square. இந்த மைனஸை நான் இங்கே போட்டுக்கிறேன். 1/R+L the whole square போட்டுக்கிறேன். I∗ வெளியில் காமனாக வச்சுக்கிறேன். ஸோ QM μ0/4π. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். R+L the whole square மைனஸ் R - L the whole square divided by R - L the whole square into R+L the whole square. ரைட்டா? LCM எடுத்திருக்கோம். இன்ட்டு I∗. ஓ, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ μ0/4π இன்ட்டு QM இன்ட்டு இது A+B the whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். R² + L² + 2RL. இதை A - B whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணி மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. இப்போ -R² -L² -2RL வரும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். ஸோ +2RL டிவைடட் பை இது A - B the whole square, இது A+B the whole square. ஆனால் இதை என்ன பண்ணணும்? இதை A எடுத்துங்க, இதை B எடுத்துங்க. அப்போ A² B²ங்கிறது AB the whole square. நான் ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சொல்லியிருப்பேன். புரியுதா நான் சொல்கிறது? A² B² AB the whole square. வாட் இஸ் A? A வந்து R - L. வாட் இஸ் B? R+L.
இப்போ வாட் இஸ் ஏபி? ஆர் மைனஸ் எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல். வாட் இஸ் தட்? அது வந்து ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். am I right? இன்ட்டு ஐ கேப். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை இன்ட்டு கியூஎம் இன்ட்டு பாருங்க ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் கேன்சல். ஸோ யூ வில் கெட் 4RL. Now I can go to the approximation. You compare the distance of R with L. Lங்கிறது semi distance of this bar magnet. இந்த magnetic dipole half length தான். R வந்து ரொம்ப அதிகம், L வந்து ரொம்ப குறைவு. அப்போ L ஸ்கொயர் வந்து ரொம்ப புறக்கணிக்கத்தக்க அளவிற்கு குறைவான மதிப்பு. Negligibly small. So L ஸ்கொயர் நீங்கள் omit பண்ணிட்டீங்கன்னா this become R power 4. ஏன்னா R square the whole square வந்து R power 4 கிடைக்குது into I cap. That is equal to 1R is getting cancelled. So this will be mu naught by 4 pi into qm. So I can write this as 4L divided by R cube into I cap. Okay va? Right. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை ஜஸ்ட் மாடிஃபை பண்ண போகிறேன். மியூ நாட் பை 4 பை கான்ஸ்டண்ட்டை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இந்த 4QML இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணலாம் 2 இன்ட்டு 2QML எழுதிக்கலாம். டிவைடட் பை R cube இன்ட்டு I cap. ரைட். ஸோ வாட் இஸ் திஸ் குவான்டிட்டி? 2QMLங்கிறது என்ன? இட் இஸ் டைபோல் மொமெண்ட். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B is equal to mu naught by 4 pi into 2PM I cap divided by R cube. This quantity PM I cap is nothing but what? PM vector. Therefore, your B is equal to mu naught by 4 pi 2 PM vector divided by R cube. So, your magnetic field due to the bar magnet at a point along the axis is depending on the two things. One is the magnetic dipole moment vector and the distance. In fact, the magnetic field is inversely proportional to cube of the distance. So when you go away from the magnet, மேக்னெட்லேருந்து நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா ஆக்சிஸில் வேகமாக காந்தப்புலத்தினுடைய மதிப்பானது வேகமாக வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைபோல் மொமெண்ட் வெக்டர், அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு சொல்லிடுறோம். இப்போ டைரக்ஷன் பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் டைபோல், இந்த காந்த இருமுனையினுடைய காந்தப்புல மதிப்பானது என் மதிப்பில் சொல்லணும்னா நீங்கள் வந்து மியூ நாட் பை 4 பை 2PM பை ஆர் கியூப்னு சொல்லிடலாம். ஆனால் திசையை பொறுத்த வரைக்கும் இது PM வெக்டருடைய திசையில் அமைகிறது. இந்த காந்தப்புலமானது PM வெக்டருடைய திசைனா என்னது? இட் இஸ் ஃப்ரம் த சவுத் போல் டு நார்த் போல். தி டாமினன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டியூ டு த நார்த் போல் தான். ஸோ அந்த டைரக்ஷனில் தான் நமக்கு ரிசல்டன்ட் ஃபீல்டு மொத்த காந்தப்புல நிகர காந்தப்புல மதிப்பானதும் அந்த சியில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸில் தான் நமக்கு கிடைக்குதுங்கிறத திஸ் ஐ கேப் இண்டிகேட்ஸ் ஃபார் அஸ். அண்ட் பிஎம் வெக்டர் ஆல்சோ த சேம் திங். அதனால் நமக்கு வந்து இந்த நிகர காந்தப்புல மதிப்பானது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல், அந்த டைபோல் மொமெண்ட் வெக்டர் நமக்கு என்ன டைரக்ஷனில் கிடைச்சோ அந்த டைரக்ஷன் நமக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் ஒரு காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் அச்சில் ஒரு புள்ளியில் நிகர காந்தப்புலம் என்ன இருக்குது, அது எதையெல்லாம் சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நடுவரை தளத்தில் என்ன காந்தப்புலம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.